வெல்கம் டு குகன் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். நம்ம குகன் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸில் சாக்லேட் லோடட் ப்ரௌனி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வெண்ணெய், சாக்லேட், நட்ஸு, சுகர் பவுடர், மைதா, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், எக்கு, இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேக் டீனில் நம்ம பட்டர் பேப்பரை போட்டுக்கலாம். நம்ம இந்த பட்டரையும் சாக்லேட்ஸையும் மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இப்போ மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணதும் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதும் சுகர் பவுடர் ஆட் பண்ணுறோம். நல்லா இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கிறிஸ்மஸ் ஆஃபராக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் லோ ப்ரைஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம். லோ ப்ரைஸுன்றதுனால நாங்கள் குவாலிட்டியில் இல்லை எந்த டிஃப்ரென்ஸும் நாங்கள் வைக்கல. அதோடு நாம் மைதாவை மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் மிக்ஸை இந்த பிளெண்டிங்லேயே கொடுத்துக்கலாம். நாம் இந்த எக்கு சுகரெல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட நம்ம இந்த சாக்லேட் வித் பட்டரை அதோட ஆட் பண்ணணும். அந்த பேட்டரோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். மிக்ஸ் கொடுத்ததும் அந்த பேட்டர் ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் அதில் நம்ம இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் வித் பட்டரை இதோட ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ஆர்டர் பார்த்திங்கன்னா சாக்லேட் லோடட் ப்ரௌனி அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை இதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம நிறைய சாக்லேட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம் பீசஸாக. அதாவது இந்த பேக் ஆகி வரும்போது இந்த சாக்லேட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சூவினஸாக ஃபட்ஜியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை கேக் டீனில் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் இதில் நம்ம நட்ஸ் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். யம்மியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.